நீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்களை திமுக கூட்டணி பெற்றதுன்றது மட்டும் அதை வெற்றியா சொல்றீங்க. வெற்றி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க இப்போ அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ நான் மதுரையில் இருக்கேன், மதுரையில் ஏடிஎம்கே பிஜேபியும் கூட்டணி, ஆனா 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேல சிபிஎம் ஜெயிக்குது. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டை நீங்க மதுரையில் இப்ப கூட்டினீங்கன்னா 6000 ஓட்டுல தான் சிபிஎம் லீடிங்ல இருக்கு. திண்டுக்கல் அப்படிதான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டினீங்கன்னா போன 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேர்தலை விட அந்த மார்ஜின் குறைஞ்சிருக்கு. சிதம்பரம் தொகுதியில அலையன்ஸ் இருந்திருந்தா திருமாவளவன் தோக்குறாரு, ஓட்டு குறைவா இல்ல. அப்ப இருந்த அதிமுகவும் பாஜக அணி, அப்ப பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு, வைப்ரண்டா இருந்ததுன்னு ஒரு பார்வை இருந்தது, தனியாவே நம்ம வெற்றி பெற முடியுங்கிற ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்திட்டு இருந்தாரு. உங்க கூட வந்து என்டிஏ அலையன்ஸ்ல வந்து டிடிவி தினகரன் இருந்தாரு, ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாரு, இதெல்லாம் இருந்தாங்க. அந்த பக்கம் சார் டிடிவியும் ஓபிஎஸ் இருந்தாலே பிஜேபிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ஏடிஎம்கே இருந்தா கூடுதலால வெற்றி கிடைக்கும். அதான் சார் நீங்க சொன்னீங்கல்ல, என்டிஏவும் ஏடிஎம்கேவும் சேரும் போது இப்படிலாம் இருக்குன்ட்டு. இப்ப டிடிவி தினகரன் உங்க கூட்டணி இல்ல, ஓபிஎஸ் அவர்கள் உங்க கூட்டணி இல்ல, அங்க இருந்து செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சிருக்காருன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. சசிகலா அவர்கள் நான் மீண்டும் கட்சியை ஒருங்கிணைப்பேன்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அப்ப அதிமுகவும் இன்டாக்டா இல்ல, பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பலமான ரூட்ஸ் இல்ல. அப்படிங்கும்போது நீங்க கள அரசியல் தெரியாம சொல்றீங்க. இப்போ உதாரணமா ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஓட்டு இருக்கு சார்? உங்க கூட்டணியில இருந்தவர் தமிழ்நாடு முழுக்க எங்கே ஓட்டு இருக்கு? சவுத்ல அவர் ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான சில பாக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் சார். அது கொங்கு மண்டலத்தில் முன்னாள் முதலமைச்சர் சார். அதனால என்ன ஓட்டத்தானே பேசுறேன், நான் அவரை பத்தி குறை சொல்லி. அவர் மரியாதைக்குரிய தலைவர் தான். டிடிவி தினகரன் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் 23 இடங்கள்ல அதிமுக வெற்றியை பாதிச்ச ஒரு கட்சி. எங்க 2021 எலெக்ஷன் 21க்கு அப்புறமா எவ்வளவு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி இருக்கு. 2021 செந்தில் பாலாஜி டிடிவி கூட இருந்தாரு. 2021 ஒரு தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி கூட இருந்தாரு. 21 செந்தில் பாலாஜி மேலூர்ல சாமின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவரை வச்சுதான் நம்ம டிடிவி கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் துரதிருஷ்டவசமா காலமாயிட்டாரு. கட்சியிலேயே பல பேர் இல்லையே டிடிவி கட்சியிலேயே. நான் இதுக்கப்புறம் நான் அவர் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க டிடிவி கட்சியும் ஏடிஎம்கே கட்சியும் அவங்க ட்வின்ஸ் தான் அவங்க. அதனால அவங்க இங்க இருக்கிறதே அங்க இருக்கிறதே அவங்க ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அதனால நிறைய பேர் அங்க போயிருக்கிறாங்க. இல்ல சார், அதை மட்டும் தனி பலம் சேதாரம் இருக்கணும், சின்ன சேதாரம். டிடிவியின் பலம் என்பது ஒரு தனியாக ஒரு கட்சியின் பலம் அல்ல, அதிமுகவின் பலம் தான் டிடிவியின் பலம். அதுல இருந்து கொஞ்சம் ஷேர் எடுத்துட்டு போனாரு. அந்த கொஞ்சம் ஷேர் திரும்ப ஏடிஎம்கே கூட போயிருச்சு, அவ்வளவுதான்.